हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। पेज नंबर 27। तस्माद्वाये तस्मात् विज्ञानमयात् अन्योन्तर आत्मानन्दमयः तेनैष पूर्णः स वा एष पुरुषविद एव तस्य पुरुषविदताम् अन्वयं पुरुषविदः तस्य प्रियमेव शिरः मोदो दक्षिणः पक्षः प्रमोद उत्तरः पक्षः आनन्द आत्मा ब्रह्मपुच्छं प्रतिष्ठा तदप्येष श्लोको भवति। பிரம்மனை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவள் தான் ஹையஸ்ட்டு அடையறா அப்படின்னு தான் இந்த உபநிஷத் வந்து ஸ்டார்ட்டே ஆச்சு. ஸோ அவள் தான் வந்து மோட்சத்தை அடையறா. ஸோ எப்படி வந்து அந்த பிரம்மனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து உபநிஷத்தை நம்மளுக்கு சொல்லியும் கொடுத்தது, எப்படி அதை டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஒருத்தரோட ஹிருதய ஆகாசத்தில் தான் அதை வந்து நாம் டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, பிரம்மன் வந்து சர்வகதகாவாக இருந்தாலும் அதை வந்து ஒன்ஸ் ஓன் ஆத்மாவாக தான் அதை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே யோமன். ஸோ பிரம்மனை வந்து ஒருத்தர் தனக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும், என்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் உபநிஷத்து என்ன கொடுத்தது நம்மளுக்கு, பஞ்சகோஷ விவேகம் அப்படிங்கிறதை கொடுத்தது. ஸோ இப்போ வந்து நாம் பார்த்துட்டுருக்கிற செக்ஷனில் வந்து உபநிஷத்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு பெக்யூலியர் மெத்தடை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா நாம் வந்து பிரம்மனை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. கரெக்டாக? பிரம்மனை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக என்னால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது.
அதாவது பிரம்மனை வந்து வெளியில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டாவோ இல்லை இந்த இன்டர்னல் ஜேர்னி அப்படின்னு சொல்லி உனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டாவோ வந்து உபனிஷத் வந்து நம்மளுக்கு காமிக்க போகிறது இல்லை. அந்த மாதிரி பிரம்மனை ஒரு ஆப்ஜெக்டாக நம்மளால் டிஸ்கவர் பண்ணவும் முடியாது. அதனால் உபனிஷத்து என்ன பண்ணுறது, அந்த பிரம்மனை சப்ஜெக்டாக ரிவீல் பண்ணுறது. ஸோ யார் வந்து எல்லாத்தையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறாளோ அவாதான் அந்த பிரம்மன் அப்படின்னு உபனிஷத் நம்மளுக்கு சொல்கிறது. ஸோ பிரம்மன் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால், அதாவது அது ஆப்ஜெக்ட் இல்லை, அது சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால், அந்த சப்ஜெக்ட் எப்படிப்பட்டது, அதோடைய நேச்சர் என்ன? இப்போ நான் வந்து சீயர், கரெக்டா? நான் தான் சப்ஜெக்ட். நான் சீயர், என்னால் என்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் ஹவு டு ஐ மேனேஜ்? நான் ஆப்ஜெக்ட் கிடையாது, நான் வந்து சப்ஜெக்டு. ஆனால் வந்து சப்ஜெக்ட் ஆகிய என்னால் என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஃபேஸை ஒரு நாளைக்கும் என்னால் பார்க்கவே முடியாது. அப்போ நீ என்ன பண்ணுற? உன்னுடைய ஃபேஸை உன்னால் பார்க்க முடியாதுன்னு உனக்கு தெரியறது, ஆனால் நீ ஃபேஸை பார்க்காமலா இருக்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு தெரியறது மிரர் அப்படின்னு ஒரு மீடியமை யூஸ் பண்ணினேன்னா என்னால் என்னுடைய ரிஃப்ளெக்டட் ஃபேஸை பார்க்க முடியும். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்க்கறது மூலமாக நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? என்னுடைய ஒரிஜினல் ஃபேஸ் தான் மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா? அப்போது பிரம்மன் தான் அப்சர்வர், அது நான். என்னால் வந்து டைரெக்டாக என்ன அப்சர்வ் பண்ண முடியாது அப்படின்னா எனக்கு என்னையே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மிரர் வந்து தேவைப்படுறது. அந்த மிரர் என்னது? மைண்ட். ஸோ உபனிஷத் சொல்கிறது அது உன்கிட்டேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மைண்ட் அப்படிங்கிற மிரரை வந்து நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறது. அப்போது எனக்கு என்னவோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னா இந்த மைண்ட் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். எப்படி நான் வெளியில் வந்து கண்ணாடியை பார்க்கும் பொழுது அந்த மிரரை நான் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்? மிரர் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் மீ. மிரர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அந்த வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்டை வச்சு நான் வந்து என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறேன் இல்லையா? அந்த மாதிரி இப்போ மைண்டில் தான் நான் வந்து என்ன ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். ஆனால் அந்த மைண்ட் எப்படிப்பட்டது? அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மைண்ட் மிரர் வந்து என்ன பண்ணுறது? என்னையே எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கிறது. ஆனால் மைண்ட் எப்படிப்பட்ட ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா, இந்த கண்ணாடினா நல்லா தெரியுது, என்னோடய உடம்பை விட்டு நல்லாவே தள்ளி இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியுது அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஆனால் மைண்ட் எப்படிப்பட்ட ஆப்ஜெக்ட்டு? வெரி வெரி இன்டிமேட் ஆப்ஜெக்ட், ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த கரணம் வந்து அவ்வளோ க்ளோஸ் எனக்கு. ஸோ அது என்ன பண்ணுறது? ஒரு மிரராக இருந்து அப்சர்வர் ஆகிய என்னை ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கிறது. ஸோ என்ன கூட ஞாபகம் வச்சுக்கணும், நான் அந்த மைண்டு கிடையாது. மைண்டு என்னையே எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மைண்டுங்கிற மிரரில் என்னோடய ரிஃப்ளெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மைண்டு வந்து ஒரு பெக்யூலியர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்? மைண்டுனால் சத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், சித்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், ஆனந்தத்தையும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஸோ தைத்திரிய உபநிஷத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மூணாவது நேச்சரை தான் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஆனந்தத்துக்கு தான் வந்து தைத்திரிய உபநிஷத்தில் இம்பார்ட்டன்ஸ் ஆனது கொடுக்கப்படுறது. ஸோ ஆனந்தாவை வந்து மைண்டினால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எப்போ எல்லாம்
நான் வந்து மைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறேனோ அப்போ எல்லாம் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நான் வந்து அதை சொல்லணும். அந்த இருக்குது அப்படிங்கிறது வந்து மைண்டோடது கிடையாது. இந்த ஈஸ்னஸ் வந்து மைண்டோடது கிடையாது. நான் தான் இப்போ என்னோடய மைண்டுக்கு ஈஸ்னஸை லெண்ட் பண்ணியிருக்கேன். நான் தான் இப்போ லெண்ட் பண்ணுறேன். நான் வந்து எப்படி என்னுடைய ட்ரீம் வேர்ல்டுக்கு எக்ஸிஸ்டன்ஸை லெண்ட் பண்ணுறேனோ அது மாதிரி என் மைண்டுக்கு இப்போ நான் எக்ஸிஸ்டன்ஸை லெண்ட் பண்ணுறேன். இப்போ மைண்டில் அவைலபிளாக இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் இப்போ என்ன எக்ஸிஸ்டன்ஸ்? அது ரிஃப்ளெக்டட் எக்ஸிஸ்டன்ஸ், பாரோடு எக்ஸிஸ்டன்ஸ். அந்த ரிஃப்ளெக்டட் ஈஸ்னஸ் தான் இப்போ மைண்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நான் யார்? நான் ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸ், ஒரிஜினல் ஈஸ்னஸ். ஸோ மைண்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது என்னவும் ஞாபகம் வச்சுட்டே சொல்லணும், மைண்டோட ஈஸ்னஸ் வந்து மைண்டோடது கிடையாது. நான் தான் ஒரிஜினல் ஈஸ்னஸ்ஸு. நான் தான் அந்த ஈஸ்னஸை மைண்டுக்கு லெண்ட் பண்ணுறேன். இப்போ மைண்டில் அவைலபிளாக இருக்கிற ஈஸ்னஸ் வந்து ரிஃப்ளெக்டட் ஈஸ்னஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மைண்டு இப்போ லைவாக இருக்குது, ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா, லைவாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? சென்ஷியண்ட்டாக இருக்குது. சென்ஷியன்சின்னா என்ன அர்த்தம்? உணர்வு. இப்போ என்னோடய மைண்டுக்கு வந்து தெரியறது, என்னை சுற்றி என்னெல்லாம் நடக்கிறது அப்படின்னு என்னோடய மைண்டுக்கு தெரியறது. நான் வந்து இப்போ ஒழுங்காக கிளாஸ் கேட்குறேனா இல்லையா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியறது இல்லையா? அப்போ எனக்கு பக்கத்தில் யார் உட்காந்துட்டு இருக்கா, எனக்கு முன்னாடி யார் இருக்கா, எல்லாமே எனக்கு தெரியுது. ஐ ஆம் அவேர் ஆஃப் இல்லையா? அந்த அவேர்னஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து சென்ஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மைண்டு வந்து இப்போ சென்ஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சென்ஷியன்சி மைண்டோடது கிடையாது. அது எதுக்கிட்டேருந்து வந்திருக்கு? சித்து வந்து அதை லெண்ட் பண்ணுறது, கான்ஷியஸ்னஸ் வந்து லெண்ட் பண்ணுறது, சென்ஷியன்சியை லெண்ட் பண்ணுறது. அப்போது மைண்டில் இப்போது அவைலபிளாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ் என்ன கான்ஷியஸ்னஸ்? ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். அப்போ நான் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ். இப்போ என் மைண்ட் என்ன பண்ணுறது? என்கிட்டேருந்து கான்ஷியஸ்னஸை பாரோ பண்ணிட்டு கான்ஷியஸ்னஸ்ஸை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இப்போ மைண்டில் அவைலபிளாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ் வந்து ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். இப்போ மைண்டு வந்து என்ன பண்ணுறது? ஈஸ்னஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, மைண்டு கான்ஷியஸ்னஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி மைண்டு வந்து ஹாப்பினஸ்ஸையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இப்போ மைண்ட் வந்து எப்போ எல்லாம் ஹாப்பியாக இருக்கும், அந்த ஹாப்பினஸ் மைண்டோடது கிடையாது. மைண்டில் அவைலபிளாக இருக்கிற ஹாப்பினஸ் என்னது? ரிஃப்ளெக்டட் ஹாப்பினஸ். நான் ஒரிஜினல் ஹாப்பினஸ். இப்போ மைண்ட்னால் என்னோடய ஹாப்பினஸ்ஸை ஆல் த டைம் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. அதுதான் இங்கே ப்ராப்ளம். மைண்டுனால் ஆல் த டைம் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு? நாம தான் ப்ரூஃபு. ஸோ மைண்டுனால் எக்ஸிஸ்டன்ஸையும் கான்ஷியஸ்னஸையும் ஆல் த டைம் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஆனால் ஹாப்பினஸ்ஸை ஆல் த டைம் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ தான் வந்து மைண்டுனால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஸோ எப்போ வந்து என்னோடய மைண்டு ஆனந்தத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதோ அப்போ அந்த மைண்டை நான் என்னன்னு சொல்கிறேன்? ஆனந்தமய கோஷா அப்படின்னு சொல்கிறேன். ஆனந்தத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த கரணத்துக்கு பேர் ஆனந்தமய கோஷா. மற்ற நேரத்துலலாம் அது என்னவாக இருக்கும்? ஜஸ்ட் அந்த கரணம், வேறு வேறு கோஷாவில் இருக்கும்.
அப்படி என்னுடைய ஒரிஜினல் ஹாப்பினஸ்ஸை ஆனந்தமய கோஷா ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இப்போ அந்த ரிஃப்ளெக்டட் ஹாப்பினஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் பிரதிபிம்ப ஆனந்தா அப்படின்னு பேர். ஒரிஜினல் ஹாப்பினஸ்ஸு பிம்பானந்தா, ஆத்மானந்தான்னு சொல்லலாம். இப்போ நான் தான் அந்த ஒரிஜினல் ஹாப்பினஸ். ஆனந்தமய கோஷா வந்து ரிஃப்ளெக்டிங் மீடியம். அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஹாப்பினஸ் வந்து ரிஃப்ளெக்டட் ஹாப்பினஸ் ஆர் பிரதிபிம்ப ஆனந்தா. இப்போ ஆர்சி ஓசி நம்மளுக்கு நன்னா தெரியும், நம்ம வந்து நிறைய கேட்டிருக்கோம். இப்போ தைத்திரியம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்மளுக்கு? ஆர்ஹெச் ஓஹெச்சை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ரிஃப்ளெக்டட் ஹாப்பினஸ், ஒரிஜினல் ஹாப்பினஸ். இப்போ ரிஃப்ளெக்டட் ஹாப்பினஸுக்கும் ஒரிஜினல் ஹாப்பினஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ்? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாம் வந்து 4 டிஃப்ரென்ஸை மட்டும் பார்க்கலாம். இப்போ ரிஃப்ளெக்டட் ஹாப்பினஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து ஆனந்தமய கோஷானந்தா அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஆர் கோஷானந்தா அப்படின்னும் அதை நாம் சொல்லலாம். ஆனந்தமய கோஷானந்தா ஆர் கோஷானந்தா. ஒரிஜினல் ஹாப்பினஸ்ஸு பிம்பானந்தான்னு சொல்கிறோம், ஆத்மானந்தான்னு சொல்கிறோம். அந்த ஆத்மானா நான் இல்லையா, ஸோ செல்ஃப் ஆனந்தா. அது ஒரிஜினல் ஹாப்பினஸ் வந்து செல்ஃப் ஆனந்தா அப்படின்னு வச்சுக்கலாம். ரிஃப்ளெக்டட் ஹாப்பினஸ் வந்து இம்பர்மனெண்ட், கரெக்டா? டெம்பரரி. அது வரதே ஏதாவது ஒரு கண்டிஷனில் தான் அது வரவே முடியும். ரிஃப்ளெக்டட் ஹாப்பினஸ் பிரியவிருத்தி, மோதவிருத்தி, பிரமோத விருத்தி இதெல்லாம் இருந்தால் தான் ரிஃப்ளெக்டட் ஹாப்பினஸ் வந்து ஆர் ஹாப்பினஸ் வந்து மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். குட்டு மூடில் இருக்கணும்னா அப்போ தான் வந்து ஹாப்பினஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். மூட் அவுட்டாக இருந்தால் ஹாப்பினஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதனால தான் தயானந்த சுவாமிஜி எப்பயுமே சொல்வார், மூடி பர்சன்ஸ் ஆர் மூடாகா அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு நடக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு இல்லையா? இப்போ வந்து இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சிடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறோன்னு வச்சுக்கோங்க. வாவ் எனக்கு புரிஞ்சிடுது அப்படின்னு சொல்லி நான் அப்படி எழுந்து சேர்லேருந்து எழுந்து குதிக்கிறேன் அப்படின்னா அடுத்த செகண்ட் ஆனந்தம் அவுட்டு. ஏன்? என்னோட இடுப்பு பிடிச்சிட்டு இருக்கும் சேர்லேருந்து எழுந்ததுனால. ஸோ ரிஃப்ளெக்டட் ஹாப்பினஸ் இஸ் டெம்பரரி. வரும் போகும், இட்ஸ் கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, போயே போச்சு, போயிந்தி, வந்த வேகத்திலேயே அது போயிடும். ஸோ அனித்ய ஆனந்தா. இதே ஒரிஜினல் ஹாப்பினஸ் எப்படிப்பட்டது? பர்மனெண்ட், நித்யானந்தா, நித்ய ஆனந்தா. இப்போ ரிஃப்ளெக்டட் ஹாப்பினஸுக்கு வந்து கிரடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு பேர் சாதிஷய அப்படின்னு பேர். அந்த கிரடேஷனுக்கு சாதிஷய, மேலே நடுவில் கீழே. ஹாப்பி என்ன? ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட். ஸோ ஹாப்பியஸ்ட்டு, அப்புறம் ஹாப்பியர், ஹாப்பி. அந்த மாதிரி கிரடேஷன்ஸ் வந்து ரிஃப்ளெக்டட் ஹாப்பினஸுக்கு இருக்குது. ஸோ ஒரு கிராஃப் மாதிரி போகும். இப்போ ஒரு நாளில் நம்ம வந்து ஹாப்பியாக எப்படி இருந்தோம் அப்படின்னா கீழேருந்து ஆரம்பிக்கும் அந்த கிராஃபு. அப்புறம் ஒரு இடத்துல மேலே போகும், அப்புறம் சைனாக இறங்கிடும். அப்புறம் அந்த டேவே முடிஞ்சிடும். ப்ராபப்ளி ஒரு 2-3 டைம்ஸ் தான் வந்து நம்ம ஹாப்பியாக இருந்திருப்போம் ஒரு நாள். ஏன்னா என்ன புரிஞ்சுக்கலாம், நம்மளோட மைண்டு அப்போ தான் அவ்வளோ வாட்டி தான் ஒரு நாளைக்கு நம்ம மைண்டு வந்து காமாக இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு ரிஃப்ளெக்டட் ஹாப்பினஸுக்கு கிரடேஷன்ஸ் இருக்குது. ஒரிஜினல் ஹாப்பினஸ் எப்படிப்பட்டது? எந்த விதமான கிரடேஷனும் அதுக்கு கிடையாது. நிரதிஷய அப்படின்னு பேர். நிரதிஷய ஆனந்தா. இந்த மூடு வந்து ஸ்விங் ஆச்சுன்னா ஹாப்பினஸும் கூடவே ஸ்விங் ஆகும்.
நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரிஃப்ளெக்டட் ஹாப்பினஸ்ஸை வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ரிஃப்ளெக்டட் இல்லையா. எப்படி வந்து நம்மளுடைய ரிஃப்ளெக்டட் ஃபேஸை மிரரில் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறதோ, கரெக்டாக? ஒரிஜினல் ஃபேஸை நாம் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணுறதில்லை. நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது என்னன்னா, என் மூஞ்சி நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேனா இல்லையா? எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நான் வந்து என் மூஞ்சியை பார்த்துருக்கேனா இல்லையா? கண்ணாடியில் பார்த்துருக்கேனே. ஒரிஜினலாக நானே என்னோடய ஃபேஸை பார்க்க முடியாது, ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? கண்ணாடியில் நான் வந்து அதை பார்த்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கண்ணாடியில் ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன், என்னுடைய ரிஃப்ளெக்டட் ஃபேஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஆனால் ஒரிஜினல் ஹாப்பினஸ்ஸை ஒரு நாளைக்கும் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன நம்ம அதை பண்ண முடியும் ஒரிஜினல் ஹாப்பினஸ்ஸை அப்படின்னா, அந்த ஒரிஜினல் ஹாப்பினஸ் நான் அப்படின்னு கிளைம் பண்ண முடியும். வேறு ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஆத்மானந்தாவை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேம்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து கேட்கவே கூடாது. அப்படின்னா நாம் ஒழுங்காக கிளாஸ் கேட்கலன்னு அர்த்தம். ஸோ ஒரிஜினல் ஹாப்பினஸ்ஸை வந்து நம்மளால் ஒரு நாளைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து என்னுடைய நேச்சர், என்னோடய ஒரிஜினல் நேச்சர் அது. ஸோ கோஷானந்தாவை தான் நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போ ஆத்மானந்தாவை என்ன பண்ணணும், நான் அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்திக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆனந்த ஆத்மா. அப்புறம் என்ன, பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா. ஸோ இந்த ஆனந்த ஆத்மாதான் பிரம்மன் அப்படின்னு இங்கே உபனிஷத் வந்து சொல்கிறது. புச்சம் அப்படின்னு சொன்னால் சர்வ ஆதாரம் அப்படின்னு அர்த்தம், சப்போர்ட்டர். இப்போ இந்த ஆனந்த ஆத்மா வந்து என்னோட மைண்டில் மட்டும் இல்லை, எல்லாரோட மைண்டையும் வந்து அது பர்வேடு பண்ணுறது. இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஒரிஜினல் ஹாப்பினஸ் தான் எல்லாரோட மைண்ட்லேயும் வந்து பர்வேட் பண்ணி அப்போ அந்த மைண்டிலேருந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆனது ஏற்படுறது. நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸாக அது அவைலபிளாக இருக்குது. இப்போ இருக்கிறது ஒரே சத் சித் ஆனந்த ஸ்வரூபந்தான். இப்போ ஒரிஜினல் ஆனந்தா எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அதை வந்து அனந்தம் அப்படின்னு சொல்கிறோம், லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எந்த விதமான பவுண்ட்ரியும் கிடையாது. ஸோ அதுக்கு அது லிமிட்லெஸ், அது வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால தான் அதை பிரம்மன் அப்படின்னு சொல்கிறோம். சான்ஸ்கிரிட்டில் வந்து எது ஒன்று பெருசோ அதுக்கு என்ன பேருனா பிரம்மன் அப்படின்னு பேர். ஸோ தேர்ஃபோர் ஆத்மானந்தா இஸ் ஈக்குவல் டு பிரம்மானந்தா. ஏன் பிரம்மானந்தானா, இட் இஸ் ஆல் பர்வேடிங். பிரம்மனை அப்போது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பியோர் சத்து, பியோர் சித்து, பியோர் ஆனந்தா, அது நான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓஇ ஓசி ஓஹெச், ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸ், ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், ஒரிஜினல் ஹாப்பினஸ். நான் வந்து எக்ஸிஸ்டன்ஸை இந்த வேர்ல்டுக்கு லெண்டு பண்ணுறேன், கான்ஷியஸ்னஸை மைண்டுக்கு லெண்டு பண்ணுறேன், ஹாப்பினஸை ஆனந்தமய கோஷாக்கு லெண்டு பண்ணுறேன். ஸோ சச்சித் ஆனந்த ஆத்மா பிரம்ம அகம் அஸ்மி. ஸோ இதோடு வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் தைத்திரிய உபனிஷத், அதாவது செகண்ட் சாப்டருடைய ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். பிரம்மனை வந்து இப்போ நம்ம ஆனந்த ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டோம். இனிமேல் வந்து செகண்டு ஹாஃப் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது. ஃபஸ்ட்டு ஹாஃபை வந்து ஸ்ரவணம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணினோன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து மனனம் போர்ஷன். ஸோ இது வரைக்கும் கேட்ட டீச்சிங்கையே வந்து இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண போகிறது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து மந்திரம் படிச்சுட்டு பார்க்கலாம்.
பேஜ் நம்பர் 28. असन्ने वस भवति असद्ब्रह्मेति वेद चेत् अस्ति ब्रह्मेति चेत् वेद सन्तमेनन्ततो विधुरिति तस्यैष एव शारीर आत्मा यः पूर्वस्य. ஸோ மனனம் போர்ஷன் வந்து இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் கேட்டதில் ஏதாவது அங்கே இங்கே வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து இருக்கலாம். ஸோ பாசிபிள் டவுட் என்ன வரலாம் அப்படின்னு உபனிஷத் வந்து இங்கே சொல்கிறது. ஃபஸ்ட்டு உபனிஷத் நம்மளுக்கு என்ன சொல்லித்து அப்படின்னா, பிரம்மனை வந்து ஒரு நாளைக்கும் நாம் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லித்து, எக்ஸ்பீரியன்ஸரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு. இப்போ வந்து நம்மளுடைய விரல் நுனியாலேயே நம்மளுடைய விரல் நுனியை தொட முடியுமா? விரல் நுனியால் எல்லாத்தையும் டச் பண்ண முடியும், ஆனால் விரல் நுனியை டச்சே பண்ண முடியாது. நம்ம ஃபோனை வச்சே நம்மளுக்கு கால் பண்ண முடியுமா? நம்ம ஃபோனை எடுத்தே நம்மளுடைய நம்பருக்கு அந்த இந்த லேண்ட்லைன் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன வரும்? எங்கேஜ்டு டோன் வரும். இப்போல்லாம் யாரும் அதை யூஸே பண்ணுறதில்ல. அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோன்னா அதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு கூட என்னோடய ஃபோனை வச்சே என்ன காண்டாக்ட் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நாம் வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கும் ஆப்ஜெக்டாக ஆக முடியாது அப்படின்னு நாம் நல்லா புரிஞ்சுக்கிறோம். இப்போ பிரம்மன் தான் ஆத்மா, ஆத்மா தான் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், நான் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னா என்ன ஒரு நாளைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மட்டுமே பாசிபிள், என்ன ஒரு நாளைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து அப்ரமேயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னாலையும் என்னை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆப்ஜெக்டாக இருந்தால் தான் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நான் வந்து அவைலபிளாக இருப்பேன். நான் வந்து ஆப்ஜெக்டே கிடையாது. அப்ரமேய அப்படின்னு சொன்னால் சர்வ பிரமாண அகோச்சரம், எந்த பிரமாணத்துக்கும் நான் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ நம்மளுக்கு தெரியும் நிறைய விதமான பிரமாணங்கள் இருக்குது அப்படின்னு தெரியும். என்னெல்லாம் இருக்குது? பிரத்யக்ஷ, அனுமானம், அர்த்தாபத்தி, உபமானம், சப்த பிரமாணம். ஓகே, இந்த மாதிரி நிறைய பிரமாணங்கள் இருக்குது. ஸோ சயின்ஸ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, இதெல்லாம் இந்த அனுமான பிரமாணம், இதெல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணம், இதெல்லாம் யூஸ் பண்ணி புதுசாக என்னென்னலாமோ கண்டுபிடிக்கிறது சயின்ஸு. அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது அது என்னவும் ட்ரை பண்ணுறது, காடோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சயின்ஸ் வந்து ட்ரை பண்ணுறது. இப்போ வேதாந்த லாங்குவேஜில் வந்து பிரம்மன் அப்படின்னு சொல்கிறோம், ரிலீஜியஸ் லாங்குவேஜில் காட், ஈஸ்வரா, பகவான். இப்போ வந்து சயின்ஸில் ஆனால் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்னா காட் பார்ட்டிக்கல் அப்படின்லாம் வந்து இப்போ சயின்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்கா. ஆனால் ஒரு நாளைக்கும் சயின்ஸ்னால் எந்த பிரமாணத்தை யூஸ் பண்ணியும் காடோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா வேதாந்தம் சொல்கிறது பிரம்மன் அப்ரமேயம் அப்படின்னு சொல்கிறது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணியும் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்ரமேயங்கிற வார்த்தையை எங்கெல்லாம் கேட்டிருக்கோம் நம்ம? அப்ரமேயோ ஹிருஷிகேஷ பத்மநாபோ மரப்பிரபு அங்கே கேட்டிருக்கோம். அப்புறம் அப்ரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சா
அகோச்சர. அது வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது. கீதாவில் எங்கே வருது? அநாஷினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத அப்படின்னு கீதாலையும் நாம் வந்து கேட்டிருக்கோம். ஸோ இப்படி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாலேயுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் உடனே என்ன டிசைட் பண்ணிடுறோம், நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடுறோம், அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை போல் இருக்குது. அதனால தான் சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறா காட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, காடே இல்லை அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடுறான். இப்போ வேதாந்தம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இவளெல்லாம் பார்த்து சிரிக்கிறது. இப்போ பிரம்மன் இல்லை அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறான் அப்படின்னா உபனிஷத் சொல்கிறது அவனே இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? நாம் சொல்லுவோம் நான் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த வேர்டை. எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஏதாவது தப்பு நீ பண்ணியிருக்கியான்னு கேட்டால் நான் இல்லை அப்படின்ற வேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த நான் இல்லை அப்படிங்கிறது என்ன பொருள் படுறது அந்த இடத்துல? நான் அந்த தப்பை பண்ணலை, நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து அந்த வேர்டு வந்து மீன் பண்ணுறது. நான் இல்லை அப்படிங்கிறது நான் இல்லவே இல்லை, ஐ எம் நாட் எக்ஸிஸ்டண்ட் அப்படிங்கிறத மீன் பண்ணவே பண்ணாது. இப்போ ஆனால் இந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறா? காடு இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ காடு இல்லைன்னு சொல்கிறவா அவளை இல்லைன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இங்கே உபனிஷத் வந்து சொல்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கணும், கரெக்டா? நான் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் முதல்ல அவைலபிளாக இருக்கணும். ஸோ ஐ ஆம் நாட் எக்ஸிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஷுட் பி எக்ஸிஸ்டண்ட். அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து தேர் இஸ் நோ காட் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவரோட புக்கில். பாவம் அவர் வந்து தைத்திரிய உபனிஷத் படிக்கலை. ஏன்னா அவள்லாம் வந்து ஒரு அசம்ஷனோட காடோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஸோ என்ன அசம்ஷன்? காட் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அவர் லொக்கேட்டட், அங்கேருந்து நம்மளுக்கு அருள் பாலிச்சுட்டே இருப்பார், நாம் வந்து இங்கே கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் தான் அவள் வந்து காடை நோக்கியே அவளோட பயணம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னு அவள் போகிறாள். இப்போ வந்து அவர் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் லொக்கேட்டட், நான் வந்து அந்த பிளேஸுக்கு ஒரு நாள் போய் ரீச் ஆவேன் அப்படின்னு நினச்சிண்டு நாம் பகவானை தேடினோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை கல்பமானாலும் பகவானை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ யாரோ தேடுறான்ல, பகவானை தேடிண்டே ஒருத்தன் போகிறான்ல, அவன்தான் அது. யார் தேடுறானோ அவன்தான் அது. இப்போ சைத்தன்ய ஸ்வரூபம் தானே பகவான் இல்லை? அப்போது பகவான்னா யாருன்னா ஆத்மானா என்ன அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம் நம்ம? ஆத்மானா என்னன்னா என்ன படிச்சிருக்கோம்? வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் ஆத்மா? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர வியதிரிக்தாத் பஞ்சகோஷ விலக்ஷண அவஸ்தாத்ரய சாட்சி சச்சித்தானந்த ஸ்வரூபம் சன் யஸ் திஷ்டதி ச ஆத்மா அப்படின்னு எங்கே படித்தோம்? எத்தனை வாட்டி தத்துவபோதம் கேட்டிருக்கோம், ஆனாலும் டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வர மாட்டேங்கிறது. ஸோ யாராலையும் பார்க்க முடியாத சீயர், யாராலையும் கேட்க முடியாத ஹியரர், யாராலையும் டச் பண்ண முடியாத டச்சர், யாராலையும் ஸ்மெல் பண்ண முடியாத ஸ்மெல்லர், யாராலையும் டேஸ்ட் பண்ண முடியாத டேஸ்டர் தான் பிரம்மன். அப்போ நான் தான் பிரம்மன் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா பிரம்மனே இல்லை
அப்படின்னு அவள் வந்து சொல்லிடுறா. ஸோ ரிலீஜியஸ் லாங்குவேஜில் பகவானே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ உபனிஷத் வந்து அந்த மாதிரி மக்களை வந்து திட்டுறது, அவளுக்கெலாம் வந்து ஒரு டிகிரி பட்டம் ஒன்று கொடுக்குறது, எம்ஏ அப்படின்னு கொடுக்குறது. எம்ஏனா மகா அசடு அப்படின்னு அர்த்தம். ஸோ உபனிஷத் வந்து இப்போ ஒரு அந்த ஒவ்வொரு கோஷாவோட எண்டுலேயும் என்ன பண்ணுறது, ஒரு ரிக் மந்திரத்தை நான் உனக்கு கோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. இங்கேயும் வந்து ஒரு ரிக் மந்திரத்தை கோட் பண்ணுறது. அந்த ரிக் மந்திரம் எதை பற்றி சொல்கிறதா, ஆத்மாவோட எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி சொல்கிற ஒரு ரிக் மந்திரம். அது அசத் பிரம்மேதி வேதச்சேத். சப்போஸ் ஒருத்தர் இந்த நாஸ்திகா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ கால்டு பகுத்தறிவுவாதி, தமிழ்நாடு இஸ் ஃபேமஸ் ஃபார் பகுத்தறிவுவாதிகள். இப்போ பகவானே இல்லை அப்படின்னு சொன்னால் அவள் வந்து என்ன பண்ணியிருக்கா பாவம், பகவானை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்க ட்ரை பண்ணியிருக்கா. ரொம்ப காலமாக ட்ரை பண்ணியிருக்கா, அவளுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அதனால் அவள் டிசைட் பண்ணியிருக்கா பகவான் இல்லை அப்படின்னு. நம்ம வந்து ஒரு உபனிஷத்தில் படித்தோம், சப்போஸ் நீ வந்து பகவானை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து உண்மையான பகவான் கிடையாது அப்படின்னு நாம் எங்கேயோ படித்தோம். கேனோ உபனிஷத்தில் என்ன படித்தோம், நேதம் யதிதம் உபாசத்தே அப்படின்னு படித்தோம். இப்போ புராணங்கள் இதிகாசங்கள் அதிலெல்லாம் கூட வந்து நம்ம பார்த்துருக்கோம், நிறையா பகவான்லாம் வருவா, வரம்லாம் கொடுப்பா. அப்போ அவள்லாம் யார், பிரம்மா வந்தார், சிவன் வந்தார், விஷ்ணு வந்தார், எல்லாம் வரம்லாம் கொடுத்தார் அப்படின்னா வேதாந்தம் சொல்கிறது அதெல்லாம் எல்கேஜி அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோ காலத்துக்கு நீ எல்கேஜிலேயே உட்காந்துட்டுருப்ப, எல்கேஜிக்கு அப்புறம் நிறைய கிளாஸஸ் இருக்குது நீ ஸ்கூல் முடிக்கிறதுக்கு. எனக்கு என்னோடய எல்கேஜி மிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா அப்படின்னு எல்கேஜிலேயே இருந்துட முடியுமா நம்மளால்? எனக்கு வந்து பகவானை வந்து ஒரு ஆப்ஜெக்டாகவே பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதுலேயே இருந்தோன்னா நம்மளால் சம்சாரா ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர முடியாது. ஸோ அதுலேருந்து வெளியில் வா, நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கார், அவஜானந்த மா மூடாக மானுஷீம் தனுமாஸ்ரிதம். யார் வந்து பகவானை வந்து இந்த ஷரீரம், பகவானோட ஷரீரத்தை யார் பகவானை நினைக்கிறாளோ அவள் மூடாகா அப்படின்னு கிருஷ்ணரும் வந்து கீதாவில் சொல்லியிருக்கார். பகவானுடைய சரீரமாக இருந்தால் கூட அது என்னது, அதுவும் அனாத்மா தான். இப்போ அவதாரம்லாம் வந்ததில்ல, அதுக்கெலாம் ஒரு சரீரம் இருந்ததில்ல, அதெல்லாம் என்னது மாயிக்கம். நம்ம வந்து பௌத்திகம் அப்படின்னு சொன்னால் பகவானோட சரீரம் மாயிக்கம். ஆனால் மாயா கூட என்னது அனாத்மா. இப்போது எப்படி தெரிஞ்சுக்கணும், அகமாத்மா குடாகேஷ அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் வந்து பகவானை வந்து நீ ஆப்ஜெக்டாக பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாத. அப்படி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனவா தான் பகவான் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்படி சொன்னால் என்னவா, அசனே வசபவதி, அவனே இல்லை அப்படிங்கிறதுக்கு அது சமம். இப்போ அவனை நான் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறான். கேட்குறதுக்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆடாக இருக்குல்ல. ஒருத்தர் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னா நன்னாவே இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் நோட் ஒன்று கவனிக்கணும். இப்போ இந்த ஹோல் வேர்ல்டில் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் தன்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு ப்ரூஃப் தேவை கிடையாது. வேர்ல்டில் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அதோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு ப்ரூஃபே தேவையில்லை. ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடந்துதான். என் ஃபேமிலியில் 3 பேர், ஒருத்தர் என் ஒய்ஃபு, இன்னொருத்தர் என் குழந்தை, 3வது யார்? ஸோ இந்த பர்சன் ஆன்சர் தெரியாமல் திருன்னு முடிச்சாராம். ஸோ காட் பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரூஃப் கேட்போம், ஷோ மீ த ப்ரூஃப். கேலக்ஸி இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரூஃப் கேட்போம். நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வாட் இஸ் தி ப்ரூஃப்? ப்ரூஃப் கேட்போமா?
நான் இருக்கேன். இப்போ கேலக்ஸி இருக்கான்னா எனக்கு காமி, கேலக்ஸி எங்கே இருக்குது காமி அப்படின்னு கேட்போம். என்ன டெலஸ்கோப்பை வச்சு காமி, அதை வச்சு காமி கேட்போம். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் ரிக்வயர்டு? ஸோ எது ஒன்று எல்லாத்தோட எக்ஸிஸ்டன்ஸையும் ப்ரூவ் பண்ணுறதோ அதுக்கு எது ப்ரூஃபாக இருக்க முடியும்? எது ஒன்று எல்லாத்தோட எக்ஸிஸ்டன்ஸையும் ப்ரூவ் பண்ணுறதோ அது இருக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்க முடியும்? ப்ரூஃபே அதுக்கு தேவையில்லை. இப்போ ஒன்று இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் வந்து ஏதோ ஒரு பிரமாணத்தை யூஸ் பண்ணணும். கரெக்டாக? பிரமாணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலெட்ஜ் அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு விஷயம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு யூஸ் அ பிரமாணம். நான் வந்து பிரமாணத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிரமாணத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே யார் இருந்தாகணும்? யூஸ் பண்ணுறவன் இருந்தாகணும். ஸோ எது ஒன்று மற்றதோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணுறதோ அதுக்கு அது எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு ப்ரூஃபே தேவையில்லைன்னா அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ். அது அப்ரமேயா அப்படின்னு சொல்கிறோம். அப்ரமேயாவாக இருக்கிறதுனால அது எப்படி இருக்கு? ஸ்வப்பிரகாஷா, செல்ஃப் எவிடென்ட். அது அப்ரமேயா, தேர்ஃபோர் ஸ்வப்பிரகாஷா. இப்போ நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு? இப்போ நீங்கள் இருக்கீங்களா கிளாஸில் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா, சித்த வெயிட் பண்ணுங்கோ, நான் பக்கத்தில் இருக்கிறவாக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? முழிச்சுட்டு இருந்தோன்னா என்ன ஆன்சர் சொல்லுவோம்? தூங்கின்னு இருந்தேன்னா நான் கேள்வியே கேட்க மாட்டேன் உங்ககிட்ட, நீ இருக்கியா, கரெக்டாக? இப்போ முழிச்சுட்டு இருந்தோன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்பான்டேனியஸாக எஸ் நான் இருக்கேன். டீச்சர் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கும் பொழுது என்ன சொல்கிறோம்? ப்ரெசன்ட் மிஸ், ப்ரெசன்ட் மிஸ். பேர் கூப்பிட்ட உடனே நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்ன ப்ரூஃபு? இப்போ யாராவது ஃப்ரெண்டு சொல்லணுமா? ஏய் நீ இருக்க, நம்ம வேறு ஏதாவது வேலையில் இருந்தால் ஃப்ரெண்டு கூப்பிட்டு மிஸ் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறா கவனி அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் தேவையில்லை. ஐ ஆம் செல்ஃப் எவிடென்ட். இதை வந்து நல்லா நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ பிரம்மன் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு ப்ரூஃபும் வந்து தேவையில்லை. ஏன்? ஏன்னா நான் தான் அந்த பிரம்மன். நான் இருக்கிறதுக்கு ப்ரூஃப் தேவையில்லை, பிரம்மன் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கும் ப்ரூஃப் தேவையில்லை. ஏன்? நான் தான் அந்த பிரம்மன். ஸோ யார் வந்து பிரம்மன் இல்லை அப்படின்னு சொல்கிறாளோ அவள் வந்து அவளையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு சமம் ஆகிறது. ஹீ இஸ் நெகேட்டிங் ஹிம்செல்ஃப் அப்படின்னு ஆகிறது. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.